வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு எஃப்ஜே போனதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்ற மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து அவங்க தொல்லை கொடுக்குறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வரிசையில் விஜய் பார்வதி வந்து கடுப்பேற்றிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவில் கேஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு சேர் மேலே வந்து காலை வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி காலை அது மேலே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க அது கால் மேலே கால் போட்டால் கால் போடாதீங்கன்ற, இங்கே போனால் அங்கே போகாதீங்கன்றீங்க, இப்போ இந்த விஷயத்தை பண்ண இதை பண்ணாதீங்கன்றீங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அராஜகம் பண்ணுறீங்கடா, இது வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலடா அப்படின்னா, ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து அந்த பவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை ஃபன்னாக கொண்டு போகாமல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றது தெரியல. அதை தான் வந்து விஜய் பார்வதி வந்து பண்ணுறாங்க. ஸோ இவர் எஃப்ஜே வந்து ஏன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் பேசுகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க காலை வைக்குவேன் நான் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லை இது வந்து அவங்களுக்கு தான் வேலை, யாருன்னா அரோரா தான் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அரோராக்கு தான் வேலை அப்படின்னு சொன்னோன்னே, அரோரா வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் உன் மூஞ்சில் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் மூஞ்சில் காலை வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. அரோராவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கேட்டதுக்கப்புறம் கம்முன்னு ஆயிடுவாங்க. ஸோ இதை கேட்ட எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, அரோராவை அவங்க அப்படி சொன்னது தப்பு தான் அப்படின்றதுக்காக, சரி இந்த மாதிரி வைக்காதீங்க அங்கே அப்படின்றத வந்து வேணுட்டே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அரோரா அந்த மாதிரி சொல்ல அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஜே வந்து இந்த மாதிரி இதை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டார். அவங்க வேணுட்டே அந்த வாய் விட்டனால இப்போ எஃப்ஜே வந்து கால் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேணுட்டே ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க. பட் எஸ் ஸ்டில் அவங்க வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம். அரோராவா அப்படி சொல்லியிருக்க தேவையில்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.